கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரிச்சு பாருங்க. முடியாது. எங்க பிரிச்சு பாருங்க. என்னங்க இது? என்னங்க கையெல்லாம் பிடிக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் உப்பு தாம்பலமே நடக்க போகுது. கைய பிடிச்சா என்ன? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. விடுங்க விடுங்க. சரி, நான் ரூமுக்கு போறேன். இருங்க, ரூமுக்கு அப்புறம் போலாம். இப்ப முதல்ல கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, பிரிச்சு பாருங்க. குட் நைட். வாங்க. அப்புறம் உங்க ஜென்டில்மேன் என்ன சொல்றாரு? ஒன்னும் சொல்லல. தண்ணி தான் கேட்டாரு, கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா நீ. சரி சரி, நம்பிட்டேன். அவரை சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி. அண்ணன் கூட தான் உங்களை பார்த்தா பயங்கரமா வழிவாரு. சும்மா இவரை மட்டும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அது வந்து முத்து மாமா மத்தவங்கள மாதிரி கிடையாது. அவர் எப்பவுமே ரொம்ப ஜென்டில்மேன் தான், தெரியுமா? எப்பவுமே ஜென்டில்மேனா நடிகர் அர்ஜுனா? ஐயோ, என்னோட ஜென்டில்மேன் கூப்பிடுறாரே. பாத்தீங்களா, இப்பதான் அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குனீங்க, பசமா மாட்டிக்கிட்டீங்கல்ல. பேசாத. தோ வந்துட்டேன் முத்து மாமா. இவர் என்ன இந்த நேரத்துல இங்க வராரு? ஐயோ மாப்பிள்ள. ஐயோ, என்ன மாப்பிள்ள, எத்தனை மணிக்கு தூங்காம ஹால்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அதான் இது தண்ணி கேட்க வந்தேன். என்ன பண்ணிலா, மாப்பிள்ள ரூம்ல குடிக்க தண்ணி வைக்கலையா? இல்ல இல்ல, இப்பதான் வந்து தண்ணி குடிச்சாரு. அப்படியா? மாப்பிள்ள, நீங்க இப்ப போய் தூங்கலாமே. ஆமா, தூங்கலாம். தூங்குங்க. மாமா, என்ன முத்து மாமா, ஏதோ கூப்பிட்ட? என்ன வேணும்? அது என்ன வேணும்? தண்ணி. இது தண்ணி. இது மேல தண்ணியில பாட்டில இல்ல, பாட்டில தண்ணி இல்ல, அதான் தண்ணி. உளறமோ? அப்படி போயிட்டு சரி, அப்ப நான் போய் தூங்குறேன். இல்ல மாமா, நான் தண்ணி எடுத்துட்டு வேணாம், அது இந்த தாகம் போயிடுச்சு. ஏன்? இது போயிடுச்சுன்னா விட்டுறேம்மா. அப்புறம் வாங்க, என்ன சொல்றாரு உங்க ஜென்டில்மேன்? அது அது ஏன் ஜென்டில்மேன் நிஜமாவே தண்ணி குடிக்க தான் வந்தாரு. உன்னோட கௌதம் மாதிரி
தண்ணி குடிக்கிற சாக்குல என்ன ஒண்ணும் பார்க்க வரல. அண்ணி தண்ணி குடிக்கிற சாக்குல பார்க்க வந்தாதான் நல்லது. லவ் கூட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க எதுக்கு வந்தாரு? போ ஜனனி. சரி சரி, கனவுலையாவது அண்ணன் கிட்ட வெக்கப்படாம டூயட் பாடுங்க. ஜிலேபி ஐயா, என்ன இப்படி புலம்புறாரு? ஜிலேபி 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 ஜிலேபி. தூங்கும்போது கூட சாப்பிட்டுக்கிட்டே தூங்குறாரு. இது நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. கேட்கல, சத்தமா பேசுங்க. சொல்லுங்க, எனக்கு கேக்குது. சொல்லுங்க. ஏங்க, எனக்கு எதுவும் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க நீங்க திடீர்னு போன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அன்லிமிட்டடா கால் பேசி அன்லிமிட்டடா லவ் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. சரி, மத்தவங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? செல்போன் தான். பிடிச்சிருக்கு. சரி, அது எப்படி நம்ம ரெண்டு பேரும் போட்டோவை ஸ்கிரீன் சேவர்ல வச்சு கொண்டு வந்திருக்கீங்க? அது உங்க போட்டோவை முதல்ல பார்த்த உடனே நீங்க தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தானே. அப்படியா? ஆமா, அப்படிதான். சப்போஸ் இவங்க பேசி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் இந்த ஊருக்கு உங்களை தேடி வந்து அப்படியே உங்களை கொத்திட்டு போயிருப்பேன் தெரியுமா? நீங்க அவ்வளோ கலக்கலா இருக்கீங்க. சரி, உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஸ்டில்ஸ் அதுவும் ஒன்னா இருக்க மாதிரி எப்படி கிடைச்சது? அது நீங்க இந்த காலத்து காலேஜ் பண்ணதானே, அப்புறம் புதுசா கேக்குறீங்க? தனித்தனியா இருந்த போட்டோவை போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணி ஒன்னா ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியவங்களா பார்த்து நம்மள ஜாயின் பண்ணி வைப்பாங்க நம்ம கல்யாணத்துல. பிடிச்சிருக்கா? போனா அதான் பிடிச்சிருக்குன்னு முதல்ல சொன்னேனே. நான் இப்ப போனை கேட்கலங்க, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏங்க,
பதில் சொல்லுங்க. பிடிக்காமலையா நடுராத்திரியில இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க? சும்மா தண்ணி குடிக்க வரேன்னு நைஸா தேடி வந்து gift குடுக்குறீங்க. இப்போ மறுபடியும் ஃபோன் பேசுறீங்க. நைட் பூரா தூங்காம இருந்தா காலையில தூங்கிதான் வழியணும். யாராவது பார்த்தா சிக்கலாயிடும். நான் ரூமுக்கு போறேன். இப்போ நான் வெளியில வந்து டைனிங் டேபிள்ல நின்னு பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் ரூம்ல போய் படுத்துக்கிட்டு பேச வேண்டியதானே? அண்ணி இருக்காங்க. நம்ம ஸ்வீட் நத்திங்ஸ் பேசலாமா? அப்படின்னா உங்களுக்கு இது கூட தெரியாதா? சரி, அங்க மழை பெய்யுதா என்ன? மழையா? மழை எப்படி இப்ப வரும்? காதல் மழை எனக்கு பெய்யுதே மனசுல. இப்ப புரியுதா ஸ்வீட் நத்திங்ஸ்னா என்னன்னு? பேசாம இருங்க, வம்பிழுக்காதீங்க சும்மா. குட் நைட், பை. ஏய், உனக்கு அறிவில்ல? ஆள் வர்றது கூட தெரியாம போயிடுச்சா? அவ்வளவு மயக்கத்துல இருக்கியோ? இங்க பாரு, என் கைக்கும் உன் கண்ணத்துக்கும் இருக்க தூரம் தான் நான் உனக்கு கொடுக்கற மரியாதை. அத நீ காப்பாத்திக்கோ. இனிமே நீ இப்படி பண்ண அப்புறம் என்ன சுத்தி யாரு இருக்காங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, புரிஞ்சுக்கோ. உனக்கு அவ்வளவு திமிராடி இரு, பாத்துக்கிறேன். அண்ணாமலை, என்ன மாப்பிள்ளை வீட்டில் யாருமே காணும்? தெரியல மாப்பிள்ள, நான் வரும்போது அவங்க யாரையும் காணோம். ஆமாண்டா, பொண்ணு வீட்டில் தான் இருக்கும். நாளைக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். சரி, மாப்பிள்ள வர்றாரு, அவர்கிட்ட கேட்கலாம். மாப்பிள்ள, எங்க உங்க அம்மா அப்பா அக்கா யாரையும் காணோம்? அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். ஓ, அப்படிங்களா? நீங்க போனீங்களா? இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுவும் இல்லாம அம்மா ரொம்ப பக்தி மார்த்தமா இருப்பாங்களா, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. யூத்த அண்ணாமலை, இல்ல வீட்டுல எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நல்லா தடபுடலா சமைச்சு வாய்க்கு ருசியா இருக்கணும். அதுக்கு காய்கறிலாம் நல்லா இருக்கும் இல்லையா? நாமளே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்குண்ணே வாங்க, 2 பேரும் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம 2 பேர் போய் வாங்குறதா? வாங்கிடலாம். ஆனா அது வாங்கிட்டு நம்ம மாப்பிள்ள போலான்னுட்டு ஏன் இப்படி பராக் பார்த்துட்டு இருக்க? நீ யார் ரொம்ப யோசிக்காத. மாப்பிள்ள, நீங்களும் வாங்கலாம், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். என்னது மார்க்கெட்டுக்கு வரீங்களான்னு கேட்டதுக்கு ஏதோ மாங்காய் திருட வரீங்களான்னு கூப்பிட்ட மாதிரி இப்படி சாக்கா வராரு. இவங்க கூட கிளம்பி போயிட்டா ஜனனி எப்படி பாக்குறது? அதுக்காக தானே கோயிலுக்கே போகாம அல்வா கொடுத்தோம். இல்ல இல்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் முக்கியமான பிசினஸ் கால்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, சரி. அண்ணாமலை, இப்ப என்னன்னா சமைக்க போற வெண்ணிலா தான். அதனால எந்த காய்கறி நல்லா இருக்குன்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீ வெண்ணிலா வர சொல்லு. இப்ப புரியுது மாப்பிள்ள, எதுக்காக நீ மார்க்கெட்டுக்கு போற, வெண்ணிலா எதுக்கு கூட்டிட்டு வர சொல்றேன்னு இப்ப புரியுது. ஏய், ரப்பர் வாய் வச்சு சும்மாறா, பேசாத. இல்ல மாப்பிள்ள, நல்லா புரிஞ்சிச்சு. மாப்பிள்ள, வெண்ணிலாக்காக மார்க்கெட்டா இல்ல மார்க்கெட்டுக்காக வெண்ணிலாவா? எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். போட.
இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா இப்ப ஜனனி மட்டும் தனியா இருப்பா. சூப்பர். வெண்ணிலா வெண்ணிலா வந்துட்டேனே. என்னண்ணே? வா மார்க்கெட் போய் வெண்ணிலா வாங்கிட்டு வந்துடலாம். என்ன? வெண்ணிலா போய் மார்க்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணே. ஐயோ மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். வா. சரி. ஜனனி, நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம், வரியா? போலாமே. அடி பாவி, சொதப்பிட்டாளே. சரி நம்மள எஸ் கமேன். 4 சாக்கு போய் எடுத்து நம்ம வண்டிக்குள்ள போடு. அதெல்லாம் எதுக்கு? என்ன எதுக்கு? டேய், பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்கல்ல, அதை நம்ம கேட்கணும். உத்தரவு ஆஃபீஸர். போதும். போலாம் முத்து மாமா. ஆ, அது மார்க்கெட்டுக்கு நீங்களும் வரீங்க. தெரியுது, நல்லா தெரியுது உங்க முகத்துல. ஜி தமிழ் ஹெச்டி குவாலிட்டி கிளியரா நல்லா தெரியுது. நான் ஃபோன் கால்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வர்ற மாதிரி தெரியல. யாருமே கூப்பிடலையா? அதான். வராது. அந்த ஃபோன் காலுக்கு யாராவது கால் கட்டு போட்டிருப்பாங்க, கூப்பிட மாட்டாங்க. நாங்க கூப்பிடுறோம், வாங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கல. நீயும் என்கிட்ட மாட்டு வேறு. பக்கத்துல வந்து சிரிக்காது, எனக்கே பயமா இருக்கு. போலாம். என்னாச்சு ஸ்வேதா? வந்ததுலேருந்தே நீ ரொம்ப கோவமா இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன விஷயம் மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. வர வர எனக்கு அந்த வீட்ல மரியாதையும் மதிப்பும் சுத்தமா போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை கூட என்ன மதிக்காத அளவுக்கு அந்த வீட்ல என் நிலைமை ஆயிடுச்சு. என்ன ஸ்வேதா, ஏன் இப்படிலாம் புலம்புற? அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த அவமானத்தை மறுபடியும் என்னால சொல்ல முடியாது. எனக்கு உடனடியா அந்த ஜனனியோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணணும். ஜனனியா? அவளை எதுக்கு? அந்த ஜனனிக்கு பெரிய இடத்துல வாக்கப்பட போறோங்கிற திமிரு அதிகமாயிடுச்சு. என்னையே அரையற அளவுக்கு கைய உங்குற தெரியுமா? அவளோட கேரக்டரை கண்டிப்பா ஸ்பாயில் பண்ணியே தீரணும். அவ கல்யாணத்தை நிறுத்தணும் தென்னரசு.